அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு சூறாவுடைய ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய உதவியை உங்களுக்கு உடனுக்குடனே பெற்றுத்தரும். நீங்கள் ஏதேனும் ஒரு காரியம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அது ஆனால் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த அமலை செஞ்சு பாருங்கள். அந்த காரியம் எந்த தடையும் இல்லாமல் நல்ல விதமாக நடக்கும். அது எந்த மாதிரி ஹலாலான காரியங்களாக இருந்தாலும் சரி, ஒரு திருமண பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் ஏதேனும் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்கள் குடும்பத்திற்காக ஏதாச்சும் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக அதில் சில தடங்கள் ஏற்படுது, இல்லை அது ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறீங்க, அதில் தடங்கள் ஏற்படுது அப்படின்னாலும் சரி, எந்த மாதிரி விஷயத்த நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் நல்ல முறையில் நடந்து முடிய அல்லாஹு தஆலாவுடைய உதவி உங்களுக்கு ஓதிய மறுநாளிலிருந்தே கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த விஷயம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும். இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல். இது உஸ்தாதால் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு அமலை நாம் இரவு தூங்குவதற்கு முன்பாகவோ இல்லை நீங்கள் இஷா தொழுகைக்கு அப்புறமோ 7 முறை இந்த ஒரு சூறாவை ஓதிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு இஸ்மையும் கூடுதலாக 7 முறை ஓதி நீங்கள் துவா கேட்டீங்க அப்படின்னா, மறுநாளிலிருந்தே உங்களுடைய துவாக்கள் நிறைவேற தொடங்கிடும். உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே நடக்க ஸ்டார்ட் ஆகிரும். தடைப்பட்டு இருந்த காரியங்களை கூட தடைகள் நீங்கி நடக்க அல்லாஹு தஆலாவுடைய உதவி உங்களுக்கு வந்தே சேரும். எல்லா விஷயத்துலேயும் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிட்டாலே அந்த விஷயம் வெற்றியில தான் போய் முடியும். அதுக்குள்ளே ஷைத்தான் நுழைஞ்சாதான் அதனுடைய பாதைகள் மாறும், வழி தவறும். ஆனால் அல்லாஹுடைய உதவி கிடைச்சிட்டா ஷைத்தான் அந்த இடத்துல தூரமாக்கப்படுவான். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் இது. இந்த ஒரு சூறாவுக்கு பலன் அப்படின்னா, அல்லாஹுடைய உதவி கண்முன்னே கிடைத்த ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூறாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னா, அதை பற்றி முதல்ல நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிரும். இந்த சூறா எத்தகைய நன்மையுள்ளது, எவ்வளோ பெனிஃபிட் இந்த சூறாக்கு அப்படின்னு. யமன் நாட்டுடைய அரசன் அப்ரஹாம் அப்படிங்கிற ஒரு அரசன் ரொம்ப ரொம்ப வலிமையான ஒரு அரசனாக இருந்தான். அவன்கிட்ட எல்லா ஆட்சியும், எல்லா அதிகாரமும், எல்லா செல்வம், நகைனி எல்லாமே அவன்கிட்ட இருந்துச்சு. அவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, என்னுடைய ராஜ்யமும் என்னுடைய நாடும் ரொம்ப பெரியதாக இருக்கணும், ரொம்ப எல்லார் மத்தியில் தலை சிறந்ததாக இருக்கணும் அப்படின்னு அவன் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு செய்தி கேள்விப்படுறான். காபா மக்கால காபா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்தலத்தை நிறைய மக்கள்கள் போய் பார்க்குறாங்க, அங்கே நிறைய பேர் வலம் வராங்க அப்படிங்கிற செய்தி அவன் கேள்விப்படுறான். அப்போது அவனுக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. நம்மளுடைய நாட்டில் இருக்க மக்கள் கூட அந்த நாட்டுக்கு சென்று அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க, அந்த ஸ்தலத்தில் இருக்காங்க, நிறைய நாட்டிலேருந்து அந்த இடத்துக்கு வராங்க அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும் பொழுது, தன்னுடைய ராஜ்யம்தான் பெருசாக இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறாங்க. அப்போ அவனுடைய எண்ணம் என்ன வருது அப்படின்னா, அந்த காபாவை கட்டியும் ரொம்ப பெருசாக, ரொம்ப பார்க்க இன்னும் பார்வையாக மாளிகையை, கோபுரத்தை நம்ம எழுப்பணும் நம்மளுடைய நாட்டில். அப்போது எல்லா மக்களும் நம்மளுடைய நாட்டு பக்கம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவன் என்ன செய்கிறான்னா, காபாவை கட்டியும் பெருசாக, நல்ல அகலமாக, நிறைய தங்கம் வைரம் பதிச்ச மாளிகையை ஒன்று அவன் உருவாக்குறான். அதை பார்க்கறதுக்கும் நிறைய பேர் வராங்க. ஆனால் அதை எல்லாருமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி, ஒரு காட்சி பொருளாக தான், இவ்வளோ அழகான மாளிகை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அவங்க எல்லாரும் பார்க்க வர்றாங்களே தவிர, காபாவுடைய அந்தஸ்து அந்த இடத்துல கிடைக்கல. காபாவுக்கு போகிற மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க, மக்காவுக்கு போய் வலம் வர மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க. இங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தான் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போது அந்த இளவரசனுக்கு ரொம்ப கோபம் அவன் என்ன நினைக்கிறான், நம்ம நினச்சது என்ன, அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது, நம்மளுடைய இடத்துக்கு தான் எல்லாம் வரணும்னு நினச்சோம், இப்போ அப்பயும் நடக்கலையே
ஒருவேளை அந்த காபாவே நம்ம அழிச்சிட்டா எல்லாருமே நம்ம கிட்ட வந்துருவாங்க, நம்ம ஊரை தேடி தான் எல்லாம் வருவாங்க அப்படின்னு அவன் ஒரு திட்டம் தீட்டி அவன் காபாவை அழிக்க முடிவு செய்யறான். அதற்கான படைகளையும் அவன் திரட்டுனான். யானை படைய அவன் முன்கொண்டு வந்தான். அந்த யானை படையுடைய தலைவன் யானை பேர் என்ன அப்படின்னா மஹ்மூது அப்படிங்கிற ஒரு யானை. ரொம்பவும் கம்பீரமான யானை, ரொம்பவும் தைரியமான ஒரு யானை. அந்த யானையுடைய பலத்தை கொண்டு ஒரு படையை உருவாக்குறான். காபாவை அழிக்க வர செய்தி அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரிய வருது. அங்க இருந்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, காபா அல்லாஹுடைய வீடு, அதனால நம்ம பயப்பட தேவையில்லை, அல்லாஹுவே அதை பாதுகாத்துப்பான் அப்படின்னு காபாவை சுத்தி இருந்த மக்கள் எல்லாமே சொன்னாங்க. அவங்க பயம் அப்படின்னு இல்லாம ரொம்பவும் தைரியமா அவங்க இருந்தாங்க. அவனுடைய படை, யானை படை காபா கிட்ட நெருங்கி வரும் பொழுது யானைகள் எல்லாமே கீழே மண்டிட்டு விழுந்துச்சு. அவனும் அவனுடைய சோல்ஜர்ஸும் அவனுடைய படை வீரர்களும் ரொம்ப குழப்பமாயிட்டாங்க. என்னடா கிட்ட வந்ததும் எல்லா யானைகளும் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. அப்போ மேல பார்த்தாங்க லட்சக்கணக்கான பறவைகள். அந்த பறவையுடைய பேர் அபாபீல். லட்சக்கணக்கான பறவைகள் நிறைய கற்களை தூக்கி எரிஞ்சிச்சு. நிறைய பேர் காயம்பட்டாங்க. நிறைய பேர் அந்த அடி தாங்காம அந்த பறவையுடைய அடி தாங்காம ஓடிட்டாங்க. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல ஆனாங்க. அந்த யானைகள் எல்லாமே நாசமா போயிடுச்சு. அந்த இடத்த விட்டு எல்லாம் ஓடிருச்சு. பெரிய யானைய கூட அல்லாஹு தாலா சின்ன பறவைகளை கொண்டு வென்றான். யாராலையுமே எதிர்க்க முடியாது. அல்லாஹுடைய திட்டத்துக்கு இணையா யாருடைய திட்டமும் கிடையாது. நம்ம ஒண்ணு நினைப்போம், ஆனா அல்லாஹ் ஒண்ணு நாடுவான். அவனுடைய இடத்த அவன் பாதுகாத்துக்கிட்டான். காபாங்கிறது அல்லாஹுடைய எல்லை. அந்த எல்லையை அழிக்கணும்னு நினைச்சா அல்லாஹு தாலா அந்த மக்களையே, அந்த ராஜ்யத்தையே அழிச்சிருவான். அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு ஹதீஸ் தான் இது. இந்த ஹதீஸ் சூரா ஃபீல், அந்த சூறால இதனுடைய பொருளை உணர்த்தி இருக்காங்க. இந்த ஒரு சூறா என்ன நமக்கு உணர்த்துது இந்த ஹதீஸின் மூலம் அப்படின்னா, அல்லாஹு நம்ம முழுசா சார்ந்துட்டோம் அப்படின்னா என்ன விஷயம் நடந்தாலும் அல்லாஹ் தலா அதில் பார்த்துப்பான், அதை டேக் கேர் பண்ணிப்பான், அவன் அதை நல்ல விதமாக கொண்டு சேர்த்துருவான். அதில் எந்த ஒரு தடை இருந்தாலும் சரி அதை அழிச்சிருவான். அப்படிங்கிறத உதாரணமான ஒரு சூறா தான் இது. யானைங்கிறது எவ்வளோ பெரிய உருவம், பறவைங்கிறது எவ்வளோ சின்ன உருவம். அந்த உருவத்தை வச்சு அல்லாஹ் தலா அந்த சின்ன உருவத்தை வச்சு அந்த பெரிய உருவத்தையே அழிச்சான். அப்போ அல்லாஹ் நாடுனா எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத உணர்ற வகையில் இருக்கக்கூடிய ஒரு சூறா தான் சூரா ஃபீல். இந்த சூறாவை நாம இரவு தினந்தோறும் 7 முறை நாம ஓதணும். அது கூடவே சேர்த்து இந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமம் யா லத்தீஃப் யா அல்லா, யா லத்தீஃப் யா அல்லா, யா லத்தீஃப் யா அல்லா அப்படிங்கும் பொழுது நுட்பமானவனே. நுட்பமானவன் அப்படிங்கிறது யாரு? அல்லாஹு தான். அல்லாஹுக்கு மட்டும்தான் எல்லாமே அறியக்கூடியவன். இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சூறாவும் சரி இந்த இஸ்மும் சரி ஒரே மாதிரியே சிமிலராக இருக்கும், ஒரே மாதிரியே இருக்கும். என்ன அப்படின்னா, அல்லாஹ் எல்லாத்தையுமே நன்கு அறியக்கூடியவன். அவன் நாடினது நடக்கும், அவன் என்ன நினைச்சானோ அது நடக்கும். அவனால எல்லாத்தையுமே பாதுகாத்துக்க முடியும், அவன் நாடினது நடக்குங்கிற வகையில இருக்கக்கூடியது தான் இந்த சூறாவும். இந்த சூறாலையுமே பார்த்தீங்க அல்லாஹ் நம்பினா கைவிட மாட்டாங்கிறத அல்லாஹ் தாலா உணர்த்தியிருக்கான். அதே மாதிரி யா லத்தீஃப் அப்படிங்கிறதும் அவன் நுட்பமானவன், அவன் கூர்மையானவன், எல்லாத்தையும் அறியக்கூடியவன் அப்படிங்கிற வார்த்தை தான். அதனால இந்த இரண்டையும் சூரா ஃபீலையும் யா லத்தீஃப் யா அல்லா இது இரண்டையும் 7 முறைன்னு இரவு தூங்குறதுக்கு முன்னாடியோ அல்லது இஷா தொழுகை தொழுதுக்கு அப்புறமோ ஓதிட்டு படுங்க. மறுநாளிலிருந்தே உங்களுடைய தேவைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிரும், நாட்டங்கள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிச்சிரும். தடைகளா நீண்ட காலமா தடைப்பட்டு நின்ற காரியம் கூட நல்ல விதமா அல்லாஹோட உதவியோடு நடக்கும் இன்ஷா அல்லா. இப்போ அந்த ஒரு சூறாவை ஒரு முறை ஓதிட்டு அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம ஒரு முறை பார்த்துடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தல்லீல் வ அர்ஸல அலைஹிம் த்வைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஸ்ஃபிம் மஅகூல். நபியே, அப்ரஹானின் யானைக்காரர்களை
உமது இரட்சகன் எவ்வாறு செய்தான் என்பதை நினைத்து பார்க்கவில்லையா? அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக்கி வழிகேட்டில் ஆக்கவில்லையா? மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக தொடர்ந்தவையாக அவன் அனுப்பி வைத்தான். கெட்டியான சுடப்பட்ட சிறிய கற்களை அவர்கள் மீது அவை எறிந்தன. பிறகு கால்நடைகளால் தின்னப்பட்ட வைக்கோல்களைப் போல அவன் ஆக்கி அழித்து விட்டான். இதுல யானைகளை அல்லாஹ் தாலா சின்ன பறவைகளின் மூலம் அழித்த செய்தியை அல்லாஹ் காட்டியிருக்கான். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சூறா இது. சூறா ஃபீல தினம்தோறும் வளமையாகவும் இந்த ஒரு இஸ்மையும் வளமையாக ஒதுக்கிட்டே வாங்க. நியத்து வச்சுக்கோங்க, இந்த தேவை எனக்கு நல்ல முறையில் நடக்கணும், எனக்கு இதை நடத்திக்கூடிய ரப்பே, அதற்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத நியத்து வச்சு நீங்கள் செய்யுங்க. மறுநாளிலிருந்தே நீங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் இதை ஓதுனீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அல்லாஹ் தாலா அதுக்கு பாதுகாவலனா ஆயிடுவோம். அதை அல்லாஹ் டேக் கேர் பண்ணிப்பான். அல்லாஹ் கிட்ட நம்ம ஒரு விஷயத்த முழுசா ஒப்படைச்சிட்டோம், நீ தான் பார்த்துக்கணும், நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், எனக்கு இது நல்ல விதமாக கொண்டு வந்து சேரு, எனக்கு இந்த விஷயத்த நல்ல விதமாக நடத்தி கொடு, எனக்கு இந்த விஷயத்த நல்ல விதமாக முடிச்சு கொடுன்னு நம்ம அல்லாஹ் மேலே முழுசாக சார்ந்துட்டோம்னா அதுக்கு மேலே நம்ம பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. அல்லாஹ் எல்லாத்தையுமே பார்த்துப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 2ஐயும் 7 முறை நீங்கள் ஓதிவாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்குற நீண்ட நாளாக ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும், கை கூடும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு இந்த அமலை செஞ்சு பாருங்கள். இதோ நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டே செய்யுங்க. இதனுடைய ஹதீஸே நமக்கு இருக்குது. இந்த சூறாவுடைய சிறப்பை பற்றி ஹதீஸே இருக்குது. பெரிய பெரிய விஷயத்த கூட அல்லாஹ் தாலா சின்ன விஷயத்த வச்சு முடிச்சிருவான். அல்லாஹ் நினச்சா சின்ன விஷயத்தால் கூட பெரிய விஷயத்த காலி பண்ணிட முடியும். அவன் நினச்சான்னா எல்லாமே தவிடுபடி ஆயிரும். அப்படிங்கிறத புரியக்கூடிய வகையில் நமக்கு இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சின்ன சூறா தான். இதை ஓதுனா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மனநம் ஆயிரும். இப்போ இதனுடைய அர்த்தமே நமக்கு நல்லா பதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓதும் பொழுதே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.